சேலம் மாவட்டத்தில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர் மோகன்ராஜ் தரும் தகவல்களை பார்க்கலாம். இந்தியாவில் செல்ல பிராணிகளான நாய்களின் தரத்தை மேம்படுத்துவதற்காக சேலம் அக்மே கேனல் கிளப் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் நாய் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். அதனை ஒட்டி இன்றைய தினம் சேலம் CSI பள்ளி வளாகத்தில் நாய் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் சுமார் 30 வகையான 300 நாய்கள் பங்கேற்று கலந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பூனா, கோலாப்பூர், மகாராஷ்டிரா, பெங்களூர், கேரளா, சென்னை, பஞ்சாப், போபால் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான வகையிலான நாய்கள் இங்கே பங்கேற்று தங்களது தனித்திறனை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஒவ்வொரு நாய்களுக்கும் ஒவ்வொரு இனத்திற்கும் இதில் பங்கேற்றிருக்கும் இனத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா பெமரேனியன், பீகிள், ராட்வெல், டால்மேசன், கிரேடன், டாபர்மேன் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான நாய்கள் கலந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு வகைக்கும் அதோட உடல் அமைப்பின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டும் நாய்களுக்கான பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்படுகின்றன. இது குறித்து இந்த போட்டியில் பங்கேற்றுள்ள திருமதி சௌமியா நம்மளோட இருக்காங்க. அவங்ககிட்ட பேசுவோம். மேடம், இந்த போட்டியில் கலந்துக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான சிறப்புகள்லாம் இந்த போட்டியில்? First of all, congratulations to Salem Kennel Club. இது ஒரு நல்ல ஒரு எஃபர்ட் இனிஷியேட்டிவ். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பேஷன் இருக்கும். நாய்க்குட்டி வந்து வீட்டில் வச்சுக்கணும், அது இல்லாமல் பேரட்ஸ், பேர்ட்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு கிளப், இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் இருந்தால்தான் ஆக்சுவலி பெட்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, லவ், அஃபெக்ஷன், இதுதான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பெஸ்ட் விஷஸ் டு ஆல் த டாக்ஸ், ஆல் த பெட்ஸ். தேங்க்யூங்க. திருமதி சௌமியா கூறியதை போலவே இது போல செல்ல பிராணிகளை வீட்டில் வளர்க்கும் போது நிச்சயமாக அது மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு செல்ல பிராணியாக விளங்கும் அப்படிங்கிறது பொதுவான கருத்தாக இருக்கு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சேலத்திலிருந்து எஸ். மோகன்ராஜ்.